நேத்துக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிதடியாக போச்சுல. இன்னைக்கான எபிசோடு கம்பல்சரி எப்படி தெரியுமா இருக்கும்? ஆக்சுவலாக யார் இதில் வந்து துரோகம் பண்ண போறா, அதாவது யார் வந்து ஸ்ட்ராட்டஜியாக மாற்ற போறா அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் டீமும் வந்து வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா, அவனுங்க பண்ண ஒரு பைத்தியக்காரத்தான் இருந்தாலும் இப்போ ரெட் டீம் வெளியே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கோசம் ஆடாமல் பிங்க் டீம் கோசம் போய் ஆட்டினானுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் வந்து இப்போ டாப்ல இருக்கு. ஆனால் பிங்க் டீம் இவ்வளோ டாப்ல இருந்தாலும் அவங்க தான் தோக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிங்க் டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு டீம் கூட, அதாவது ப்ளூ டீம் இல்லை எல்லோ டீம், இந்த ரெண்டு டீம் கூட வந்து இப்போ எப்படியாவது ஜாயிண்ட் அடிச்சு இன்னொரு டீம் வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ யார் வந்து இவங்க கூட சேர போறா அப்படின்றதான் தெரியல. ஏன்னா இப்போ வந்து ப்ளூ டீமுக்கு இவங்க ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க, அதே மாதிரி எல்லோ டீமுக்கு ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க. இந்த ரெண்டு டீம்ல வந்து யார் வந்து அந்த ப்ரொபோசல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போறது அப்படின்றது தெரியல. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்லைன் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலாக முத்து நம்ம வந்து இந்த இது பிங்க் டீம் வந்து நம்ம அடிச்சிடலாம், அடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வந்து நம்மளுக்குள்ள அடிச்சுக்கணும், நம்ம ஒன்ஸ் கன்வேயர் பெல்ட்ல வருந்துருமா அந்த கல் மட்டும் எடுத்து வச்சு அதில் யார் அதிகமாக வராங்களோ அவங்க வின்னு அறிவிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, இப்போ இன்கேஸ் நம்ம பிங்க் டீம் அடிக்கிறோம்னு வச்சுக்கேன், அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல் எடுக்கிறோம்னு வச்சுக்கேன், ஆல்ரெடி உங்ககிட்ட கல் அதிகம், 20 கல் அதிகம், இப்போ அங்கிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸா உங்ககிட்ட தான் கல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கன்வேயர் பெல்ட்ல வர கல்லை மட்டும் எடுத்தாலே அது எடுக்கிறதுக்கு எடுக்காமே இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் பாதி பாதி தான் இருந்தாலும் எடுக்க போறோம், நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்தா கூட சரி, எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட 20 கல் எக்ஸஸா இருக்கு, அதை என்னால் பீட் பண்ண முடியாது, கம்பல்சரி நீ தான் வின்னாவே. ஸோ அந்த மாதிரி இது பண்றதுக்கு வேணாம், நம்ம இப்போ அவங்க அடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்மளுக்குள்ளேயும் அடிச்சுக்கலாம், என்ன கொஞ்சம் சேஃபாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாப்புல. அதாவது வெள்ளாடி ஜெயிப்போம், வெள்ளாடாமலாம் தோக்க முடியாது, வெள்ளாடி ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ விளையாடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றாப்புல. ஜாக்லைனுக்கு அது உடன்பாடு இல்லை, நம்மளுக்குள்ள அடிச்சு கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்கே தான் முத்துக்குமரன் சொல்லிட்டாப்புல, இப்போ என்ன பண்ண போற, பிங்க் டீம் கூட போய் ஜாயின் அடிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்படி இருக்கு, இருந்தாலும் அது தப்பா போயிடுமோ அப்படின்ற பயமும் இருக்கு அப்படின்னு நம்ம ஜாக்லின் நேற்று சொல்லிட்டாங்க. முத்துக்குமரன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஜாக்லின் மட்டும் நம்ம சொல்ற மாதிரி, அதாவது கடைசியாக வந்து நமக்குள்ள ஃபைட் பண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கலன்னா நம்ம வந்து பிங்க் டீம் கூட ஜாயின் அடிச்சிருவோம், அந்த மாதிரி கூட பண்றதுக்கு வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஃபைனலாக அதுக்கப்புறம் கடைசியாக நேற்று நைட் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீபக் கூட வந்து பேசும்போது ரயன் வந்து நம்மளுக்கு சண்டை நடந்ததில்ல, ரெட் டீம் வந்து நம்மளை அடிச்சாங்களே, ரெட் டீம் அடிக்கும் போது ஆக்சுவலாக ரயனும் இது ரஞ்சித்தும் என்ன பண்ணாங்கன்னா இனிஷியலாக வரவே இல்லை, அவங்க கோட்டைக்கு தான் பாதுகாப்புக்கு நின்று இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 6 பேர் வந்து அடிக்கிறாங்க, 6 பேர் நம்ம 6 பேர் போய் லாக் பண்ணியிருந்தாலே நம்ம கோட்டையில் இருந்த கல் வெளியவே போயிருக்காது. ஆனால் என்ன மேட்டர், நம்ம 3 பேரையும் இவங்க லாக் பண்ணிட்டானுங்க, மிச்சம் 3 பேர் கல் எடுக்கும் போது அருண், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா, இவங்கலாம் கல் எடுக்கும் போது இந்த ரயனும் ரஞ்சித்தும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கோட்டைக்கு பாதுகாப்பு இருந்தாங்க. அவங்க கோட்டைக்கு பாதுகாப்பு தேவையில்லை, ஏன்னா ஆளாளுக்கு ஒருத்தரை லாக் பண்ணிட்டாலே மொத்தமாக முடிஞ்சுது. அதை அவங்க பண்ண இனிஷியலா ரயன் என்ன பண்ணிட்டு இருந்தா, அவங்க கோட்டைக்கு வந்து கல் எடுத்து வச்சிருந்தா, அத பிங்க் டீம்ல இருந்து ஆக்சுவலா எல்லோ டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல் எடுத்து வச்சிருந்தாரு. ஆக்சுவலா ரயன் பண்ண தப்பு தான் அது, அந்த இடத்துல ரயன் அந்த வேலையை பண்ணிருக்க கூடாது. ஏன்னா போட்ட டீல் என்னது, எங்களை அடிக்க வந்தா நீங்க எங்களை அடிக்க வரணும், அப்படி அவங்க வந்து பிடிக்கணும், அதுதான் டீல். ஸோ அந்த டீல் மாதிரியே வந்து 6 பேர் இனிஷியலாவே லாக் பண்ணியிருந்தா இந்த ப்ளூ டீம் இருந்த கல் வந்து இங்க போயிருக்காது. ஏன்னா எல்லாரும் ஒருத்தரை லாக் பண்ணி வச்சிருப்பாங்களா, ஸோ அதுதான் நடந்திருக்கும். ஆனா இனிஷியலா வராம கடைசியில மொத்த கல்லும் போனதுக்கு அப்புறம் ரயன் எடுத்து வந்து ஒரு கல் போட்டதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் மட்டும் அந்த ஒரு கல்லை எடுத்து வந்து முத்துக்குமரன் டீம்ல போடலன்னா அவங்க டீம் அப்பே வாஷ் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றப்பல, டேய் நீ வராம இருந்ததுனால தான் மொத்த கல்லு இங்க இருந்து அங்க போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. சீரியஸ்லி பாத்தீங்கன்னா அவங்க அலையன்ஸ்ல வந்த பிரச்சனை தான். ஏன்னா இவங்க அது வந்து எப்படி சொல்ல, ரயனோட ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம், அவர் மேல தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா ஒரு உடன்பாடு இருக்குல்ல, அந்த உடன்பாடுல பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்து பயாஸ்டா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல 2 பேருக்கு போட்ட டீல் என்னது, ஆக்சுவலா ஜாக்லின் டீம் எல்லோ டீம் அடிக்கும் போது முத்துக்குமரன் டீம் வந்து சப்போர்ட்டுக்கு நின்னுது. ஸோ இவங்க வந்து பிளாக் பண்ணுச்சு, அதை ரெட் டீம் வந்து பிளாக் பண்ணுச்சு. ஆனா ப்ளூ டீம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க உடனே வரல, இவங்க என்ன பண்ணாங்க, மொத்த கல்லும் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களை பிடிச்சி என்ன பிரயோஜனம், அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ டீமுக்கு நடந்தது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ டீம் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வர பிரச்சனை என்னன்னா, இப்போ யாரு கூட யார் சேர போகிறதுன்றது தான் பிரச்சனை. இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. ஓகேங்களா, முத்துக்குமரனே காலில் வந்து பெரிய இன்ஜுரி ஆயிருக்கு, அவரால் நடக்கவே முடியல. அவரே ஓப்பனாக சொல்றாரு, நான் போய் கல் எடுப்பனானே தெரியல, ஏன்னா முட்டி அந்த அளவுக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று வந்து விஷாலும் முத்துக்குமரன் உருண்டாங்களே, கடைசியாக உருடும் போது பார்த்தீங்கன்னா கால் வந்து லாக் ஆயிடுச்சு, லாக்கில் வந்து அப்பயே பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அவராலையும் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா போகிறது கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து தீபக் தான் மேக்ஸிமம் போய் கல் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை கிட்ட தான் நிற்க வேண்டியதாக இருக்கும், அப்படி இல்லை யாரையாவது ஒருத்தர் லாக் பண்ணிட்டு உட்கார வேண்டியதாக இருக்கும். ஸோ இவர் வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஸோ ப்ளூ டீம் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆக போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, வின்னர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. வின்னர் யார் தெரியுமா, ஆக்சுவலாக எல்லோ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ரயனுக்கு தான் போயிருக்கு. ஸோ ரயனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறது எல்லாமே ஓகே. ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கா சேவ்டு. ஏன் தெரியுமா, ஆக்சுவலாக ரயன் இல்லைனா இப்போ ரயன் மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலாம், கம்பல்சரி ரஞ்சித் இப்போ வெளியே போவார். ஏன்னா ரஞ்சித்துக்கும் ரயனுக்கும் தான் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருந்தது, யார் வெளியே போகிறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரயன் அதில் சேவ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் கம்பல்சரி வெளியே போகிறாரு. ஜாக்லின் இதை நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நம்ம வின் பண்ணால் கம்பல்சரி ஒன்று நீ எடுத்துக்கோ இல்லை நான் எடுத்துக்காது. ரயன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ எடுத்துக்கோ இல்லை நான் எடுத்துக்கிறேன், ரஞ்சித் சாருக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஜாக்லின் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது
அவங்க டீமுக்குள்ள இருக்க ஒரு இது ஓகேங்களா. அவங்க வந்து எந்த அளவுக்கு ரஞ்சித்தை வச்சிருக்காங்க அப்படின்றது அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்காங்க. ரயன் வந்து தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரஞ்சித் தான் வெளியே போறாரு. இன்கேஸ் டபுள் எவிக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ரஞ்சித் இல்லை வந்து அன்ஷிதா, அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட் போல இவங்க தான் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்காங்க. ரயன் தப்பிச்சிட்டாரா, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பிடுவாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தா சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரஞ்சித்தை தூக்கிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் போன வீக் போட்டு ரஞ்சித்தை போலன்னு பொழந்ததுக்கான காரணம் என்னது, ஏன்னா இவர் அடிச்சாதான் வெளியே தெரியும் இவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்றதுக்கோசம் தான். ஸோ அது மாதிரி கரெக்டாக அடிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷனில் வந்தார். நாமினேஷனில் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ வெளியும் அனுப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் அவர் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவரால் இருக்க முடியல, ஏன்னா அவர் தான் வெளியே போகிறாரு. ஸோ இதில் ரயனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனது, எல்லோ டீம் ஜெயிச்சது, இது எல்லாமே ஓகே. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டது யார், ஆக்சுவலாக எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லைன்னு சொல்ல. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ளூ டீமு, இன்னொன்று ரெட் டீம் தான். ஏன் தெரியுமா, ரெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளாண்டாங்க. ஆனால் அதில் நான் சொல்கிறது விஷாலையும் அருணையும் சொல்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து செமையாக ஃபைட் பண்ணுது. ஆனால் மேட்ரு என்னன்னா இவனுங்களுக்கோசம் ஃபைட் பண்ணல, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் கோசம் ஃபைட் பண்ணாங்க. அன்ஷிதா கூட விஷால் அங்கே ஓடி போயிட்டே இருந்தாப்புல. இதில் வந்து யார் ரொம்பவே ஏமாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சௌந்தர்யாவாக தான் இருக்கும். ஏன்னா சௌந்தர்யா வந்து அவங்க தான் ஃபைட் பண்ணியிருக்கணும். டேய் நம்ம டீமுக்கோசம் விளையாடுங்கடா, இப்போ டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது, நம்ம டீம் ஜெயிக்கிறத விட்டுட்டு நாங்கள் கிட்ட 6 தான் இருக்குது, அவங்க போய் அங்கேயே இது பண்ணிட்டு இருந்தாங்க, தடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சௌந்தர்யா யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அப்பயே யோசிச்சிருக்குமா, நீ தான் அதில் முட்டாள் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கோசம் அவனுக்கு 2 பேர் விளையாடாம போய் ஆப்போசிட்டில் இருக்க டீம் கோசம் மட்டுமே விளையாடிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து கல் எடுத்துகிட்டு வந்தே போடல, இங்கே இருக்க கல் ஜெஃப்ரி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டானுங்க. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே முட்டாளாக இருந்தது சௌந்தர்யா மட்டும் தான். ஏன்னா சௌந்தர்யா அந்த இடத்துல 2 பேரும் பிடிச்சி கேட்டுக்கணும், எதுக்கு நீங்கள் அங்கே போய் ஆடுறீங்க, நான் ஜெயிக்கணும்ல, நான் உங்கள் டீமில் தானே இருக்கேன், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வெளியே பாருங்க, முதல்ல எடுத்து வந்து கல்ல சேருங்க, அவங்க டீம் அடிக்கிறாங்க, அந்த சமயத்தில் எடுத்து வந்து கல்ல சேருங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கேட்டுருக்கணும். ஆனால் அப்போலாம் கேட்கல. டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை சாப்பிட்டு தூங்க போகிற சமயத்தில் வந்து அவங்களுக்கு யோசனை வருது, ஆமாடா இந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ரயன்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜாக்லின் சொல்கிறாங்க அவங்க வந்து அன்ஷிதா டீம் கோசம் மட்டும் தான் விளையாடுங்க, அன்ஷி கூப்பிட்டே இவங்க 2 பேர் ஓடிடுறானுங்க, அதனால தான் உங்கள் கோட்டையை உங்களால் பாதுகாத்துக்க முடியல, உங்ககிட்ட கல்லே எல்லாம் போய் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்களேன், ப்ளூ டீம் வந்து அடிக்க வராங்க, அதாவது பிங்க் டீமுக்கும் ப்ளூ டீமுக்கும் சண்டை. அந்த சமயத்தில் ரெட் டீம் என்ன பண்ணிருக்கணும், போய் இங்கேருந்து கல் எடுத்து அவங்க கிட்ட தானே வச்சிருக்கணும். ஆனால் அதை பண்ணல, இங்கேருந்து கல் எடுத்துன்னு போய் மொத்தமாக அன்ஷிதா டீமில் தான் எடுத்துமே போட்டானுங்க. அருண் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ டீமில் இருக்க கல் எல்லாத்தையுமே பிங்க் டீமில் போட்டார். ஆனால் ரயன் என்ன பண்ணானா, ஆக்சுவலாக அங்கே இருக்க கல் எடுத்து வந்து அவன் டீமில் வச்சுக்கணும், அது அவனோட கேம் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த உடன்படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒன்று உனக்கு எடுத்துக்கோ, இல்லைனா அவங்கள பிளாக் பண்ணி, இது 2 தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கேருந்து எடுத்து போய் அவன் டீமுக்கும் வைக்காம ஆப்போசிட்டில் இருக்க பிங்க் டீமுக்கு வந்து அருண் வச்சுட்டு இருந்தாப்ல, விஷாலும் அதே மாதிரி தான் பிங்க் டீமில் வச்சுட்டு இருந்தாப்ல. இதெல்லாம் சௌந்தர்யா கேட்கவே இல்லை. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த கல் பக்கத்தில் உட்கார சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கேயே உட்காந்துக்கலாம். இதில் வந்து சௌந்தர்யா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1-2 கல் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க டீமுக்கு வச்சு ரெட் டீமில் வச்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான். ஏன்னா யாருக்குமே அந்த மேலே மென்டாலிட்டியே இல்லை. ஆக்சுவலாக விஷாலுக்கும் சரி அருணுக்கும் சரி நம்ம டீம்கிட்ட கல் இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இல்லை. அதே மாதிரி ப்ளூ டீம் இப்போ ரெட் டீம் ஆனால் எஃபோர்ட் போட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிங்க் எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் கோசம் போட்டானுங்க. இப்போ அதே மாதிரி ப்ளூ டீமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டானுங்க. நேற்று முத்துக்குமரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் தீபக் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், அவ்வளோ எஃபோர்ட். ஏன்னா ஒரு அட்டாக் 2 அட்டாக் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமை வச்சு தான் இருந்தது. ஆனால் மற்ற இப்போ எல்லோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண போல, ஒரே ஒரு அட்டாக் தான், அந்த அட்டாக்ல வந்து ப்ளூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மொத்தமாக 3 அட்டாக் நடந்தது. 3 அட்டாக்லையுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமை தான் அட்டாக் பண்ணானுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜியே இல்லை, மொத்தமாக காலின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ ரெட் டீமும் சரி ப்ளூ டீமும் சரி அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிங்க் டீமும் சரி பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப அட்டாக்கு போகாமல் இருந்த ஒரு டீம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் தான். ஆனால் கடைசியில் எல்லோ டீம் தான் இப்போ வின் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எல்லோ டீம் வின் பண்ணது வந்து எப்படி வின் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களே எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ வின் பண்ணுறது ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்னன்னா இப்போ வின் பண்ணது ஓகே, ஆனால் யாரு கூட டைப் வச்சு இப்போ வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல. இன்கேஸ் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டீம் கூட சேர்ந்து ப்ளூ டீம் அடிச்சிட்டாங்களா, இல்லை வந்து ப்ளூ டீமும் எல்லோ டீமும் சேர்ந்து பிங்க் டீம் அடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டதுல தோத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் கடைசியில் நான் அவனை அடிச்சுட்டு நம்ம 2 பேர் வருவோம், நமக்குள்ள அடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்பல. ஆனால் ஜாக்லினுக்கு அது உடன்பாடே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்க கூட வந்து சண்டை போட முடியாது, கன்வேர் பெல்ட்ல வரது கல்ல மட்டும் தான் எடுக்க முடியும், அப்படி ஜெயிச்சா நான் அப்படி விளையாடி ஜெயிக்கிற மாதிரி தான் நான் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போட்ட டீல் வேற, இப்போ இருக்க டீல் வேற அப்படின்ற மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதில் யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதை ஸ்ட்ராட்டஜிஸாக மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது யார் பண்ண போறான்னு தெரியல. ஆனால் வின் பண்ணது ரயன் தான், எல்லோ டீம் தான் வின் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எல்லோ டீம் வின் பண்ணது வந்து அவங்க டிசர்வ்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.